வணக்கம் சந்தோஷ் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவரத்தினம் இருக்கு. நவரத்தினத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நவரத்தினம் பதித்த நச்சீராவும் அப்படின்னு கந்தசஷ்டியில் வருது. ரத்தினங்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மாணிக்கம், முத்து, கடல் முத்து, பவளம், மரகத பச்சை, கனக புஷ்பராகம், வைரம், நீல புஷ்பராகம், கோமேதகம், வைடூரியம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா மாணிக்கம் ரூபி, முத்து பேர்ல், பவளம் காரல், மரகதம் எம்ரல்ட், புஷ்பராகம் yellow சஃபயர், வைரம் டைமண்ட், நீலம் ப்ளூ சஃபயர், கோமேதகம் ஹெசனைட், வைடூரியம் கேட்சாய். நவரத்தினத்தை இப்படிதாங்க போடணும். நவரத்தின மோதிரத்தை எல்லாரும் அணியலாமான்னு கேட்டா இல்லைங்க, அணியக்கூடாது. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலம் பலவீனம்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பெண்கள் பவளம் அணிந்து கொள்ளலாம். அதனால்தான் தாலிக்குடியில் பவளத்தை கட்டியிருப்பார்கள். பொதுவாக கனக புஷ்பராகம் ரொம்பவுமே விசேஷமானது. இதை அணிந்து கொள்ளலாம். மோதிர விரல். மோதிரம் போடுவதற்கு உகந்த விரல் மோதிர விரல்தான். தந்தை இருக்கும்போது கட்டை விரலில் மோதிரம் போடக்கூடாது. குறைந்தது 2 கேரட் இருக்க வேண்டும். வைரம் 2 சென்ட் இருந்தாலே பெரிய விஷயம். முக்கிய குறிப்புகள்: கிரகம் பலமாக இருந்தால் வலது கையில் அணிய வேண்டும். கிரகம் பலவீனமாக இருந்தால் இடது கையில் அணிய வேண்டும். கோமேதகம் மற்றும் வைடூரியம் எப்போதும் இடது கையில்தான் அணிய வேண்டும். ரத்தினங்களை வாங்கியவுடன் அப்படியே அணியாமல் சரியான ஓரையில் பூஜை செய்து அணிவது அவசியம். இது கம்ப்யூட்டர் சிப்புக்கு டேட்டா அப்லோட் செய்வது போன்றது. நவரத்தின மோதிரம் அல்லது நீலக்கற்களை அணியும் முன் கண்டிப்பாக ஒரு ஜோதிடரின் ஆலோசனையை பெற வேண்டும். மறக்காம உங்க ராசி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ராசிக்கான கல் என்னன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.